வெல்கம் டு கொடைவோ. ஸோ இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மேட்ரிக்ஸை வந்து இன்புட் வாங்கி அந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் யூஸ் பண்ண ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த வேல்யூஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ARR1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, ஏன்னா நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆக போகுது, ரைட்டா? ஸோ ARR 2 of 2,2ன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து எப்போவுமே சேமாக தான் இருக்கணுமா? இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கேயும் 2ஆக தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து 2 ரோ 3 காலம் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு தெரியும் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ்க்கு அது 2 லைக் இங்கே எத்தனை ரோஸ் இருக்கோ அதே ரோஸ் தான் இங்கே இருக்கணும், இங்கே எத்தனை காலம் இருக்கோ அதே காலம் தான் இங்கே இருக்கணும். ஸோ அதனால இந்த ரெண்டையும் வந்து நான் 2,3 வைக்கிறேன். ஓகே, ஆனால் இது ரெண்டையும் வேறு வேறையாக இருக்கலாம். இப்போ 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேறு வேறு தான் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கலாம், அது எதுவும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ அது வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை 2,3 வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அரே ஆஃப் 1 அண்ட் அரே ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு 2 அரேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு கமா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம பண்ண போகிறது இப்போ இந்த அரே 1 ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கணும், ரைட்டா? ஸோ ஒரு 2x2 அரே வந்து இது போயிடுது. இப்போ இதை அப்படியே லேக்காக காப்பி பண்ணி இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அரே 2க்கு இன்புட் வாங்குகிறேன். ஓகே, ஸோ நான் வேணால் இங்கே வந்து ஒரு printf ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெக்ஸ்ட் அரேன்னு வேணால் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு சும்மா ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துரும். ஸோ இதுலேருந்து அடுத்த அரேக்கு இன்புட் வாங்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம், ரைட்டா? ஸோ இது ரெண்டும் வந்து முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இதோட சம்மை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து எசென்ஷியலி நம்ம பார்க்குற மாதிரி ஃபார் லூப்பில் வந்து நெஸ்டடாக தான் இது கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னா ரோஸ் எத்தனை காலம்ஸ் எதுன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி ஒரு நெஸ்டட் லூப் இருந்தால் தான் முடியும். ஒரு 1 டைமென்ஷன் அரேனா ஒரு சிங்கிள் ஃபாலோ வச்சே பண்ணிடலாம். இது 2 டைமென்ஷனலாக வர்ற காரணத்தினால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நெஸ்டட் ஃபாலோ வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து அரே 1க்கு இன்புட் வாங்குது, இது அரே 2க்கு இன்புட் வாங்குது. இந்த ஃபார் லூப்பில் நம்ம வந்து அதோட சம்மை கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அரே 2 of I of jன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, அரே 1 அந்த பொசிஷனில் இருக்க வேல்யூ எடுக்குது, அரே 2ல் அதே பொசிஷனில் இருக்க வேல்யூ எடுக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி அதை வந்து printf ஸ்டேட்மெண்ட் வச்சு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் அந்த ரோவில் இருக்க எல்லா வேல்யூஸும் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த லைனுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ரோவில் இருக்கிறத ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே ப்ரோக்ராமாக எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன். ஓகே, ஸோ என்டர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ 1, 2, 3, 4 நெக்ஸ்ட் அரே கேட்குது 5, 6, 7, 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 5 போட்டால் 6 வரணும், வந்துடுச்சா? அதே மாதிரி 2 + 6 பண்ணால் 8 வரணும், 8 வந்துடுச்சா? அதே மாதிரி 10 and 12 அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஸோ 8 + 4 and 7 + 3. ஓகே, ஸோ இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து 2 rows and 2 columns வந்து வச்சுருக்கேன், ரைட்டா? ஸோ 2x2 மேட்ரிக்ஸாக இது இருக்குது. இது இங்கே உள்ளே இருக்க 2க்கு பதிலாக நம்ம 3, 3 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக மாறி இருப்போது, ரைட்டா? ஆனால் என்ன நோட் பண்ணணும்னா இங்கே I and J வேல்யூஸையும் நம்ம வந்து 3ன்னு மாற்றணும், அது மட்டும் மறந்துடாதீங்க, ரைட்டா? ஸோ இங்கேயும் வந்து மாற்றிடலாம். ஸோ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸஸ்க்கான ப்ரோக்ராம் தான் வந்து இது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் சிம்பிளான ஒரு மேட்ரிக்ஸ் அடிஷனுக்கான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இந்த கான்செப்ட்லேயே இருக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே மற்ற எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே படித்ததை சும்மா இங்கே அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்போஸ்னால் என்ன நம்ம பார்த்துருப்போம், ரோவில் இருக்கிற எலமெண்ட் வந்து காலமுக்கும் காலமில் இருக்க எலமெண்ட் வந்து ரோக்கும் வர்றது தான் அப்படிங்கிறது தான் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதாவது
I, J அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது ஒரு எலமெண்ட் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது J, I அப்படிங்கிற அந்த பொசிஷனில் இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான ப்ரோக்ராமை இப்போ நம்ம எழுதலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு 2 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ரெண்டுமே வந்து இங்கே 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. 2 ஆனாலும் இருக்கலாம், 3 ஆனாலும் இருக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இங்கே 3 இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் அரே 1 வந்து இங்கே இன்புட்டாக வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட் அரே வந்து இன்புட்டாக வாங்க மாட்டோம், இந்த அரேயோட டிரான்ஸ்போஸை அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் நான் இந்த ஸ்கேன் ஆஃப் பார்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அரே 2ல் வந்து அரே 1ஓட டிரான்ஸ்போஸை ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன், நம்ம பார்த்த மாதிரி I, J அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறது இன்னொரு டிரான்ஸ்போஸ் எடுத்த ரிசல்டன்ட் அரேயில் J, Iங்கிற பொசிஷனில் ஸ்டோர் ஆக போகுது. ரைட்டா? ஸோ ரோ காலமாக மாறுது, காலம் ரோவாக ஷிஃப்ட் ஆகுதுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ என்ன சொல்கிறேன், அரே 2 of I, J அப்படிங்கிற அந்த பொசிஷனில் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும், அரே 1 of I, J ஸ்டோர் ஆகும். சாரி, மாற்றி சொல்லிட்டேன், அரே 1ஓட J, I. ரைட்டா? ஸோ இங்கே ஐஜேனா அங்கே JI அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே ரோ காலம்னா அங்கே காலம் ரோன்னு சொல்லிட்டு நம்ம இண்டெக்ஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரோவாக இருக்கிறது காலமாகவும் காலமாக இருக்கிறது ரோவாகவும் நம்மளுக்கு மாறிடும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி இந்த ஐஜே வேல்யூஸ் எல்லா பேஸ்க்கும் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கடைசியில் அரே 2 அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் நம்மளோட டிரான்ஸ்போஸ் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த அரே 2வை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான் இந்த டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ ஐஜேன்னு இருக்கிறது JIன்னு மாறப்போகுது. இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் 2 டைமென்ஷனல் அரேஸில் வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற அப்ளிகேஷன்ஸ்லையுமே வந்து டெய்லி டோஸுங்கிற சீரீஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வேணால் செக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். என்டர் எலிமெண்ட்டை சொல்லுது 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து நம்மளோட டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இல்லை மேட்ரிக்ஸ். ரைட்டா? ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த ரோ 1ல் இருந்தது இங்கே காலம் 1ஆக மாறிடுச்சு. 4 5 6ங்கிறது இங்கே ரோ 2ஆக இருந்தது, இப்போ காலம் 2ஆக மாறிடுச்சு. 7 8 9ங்கிறது ரோ 3ஆக இருந்துச்சு, இப்போ அது காலம் 3ஆக மாறியிருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். ரைட்டா? ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸஸ் பார்த்துருக்கோம். அட் தி சேம் டைம் அதில் வந்து 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் எப்படி, 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறது எசென்ஷியலி நம்ம இதை மாற்றிருக்கோம், சைஸை வந்து மாற்றிருக்கோம். அது மாற்றுறப்ப இந்த i=3ன்னு சொல்லிட்டு அந்த லூப் வேரியபிள்ஸையும் மாற்றோம். அதுதான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸையும் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ அடிஷ்னல் மேட்ரிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் இந்த எபிசோட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு புது கான்செப்ட்குள்ளே போகிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.